பட்டணத்தை எது சந்தோஷப்படுத்துகிறது, பட்டணத்தின் குடிகளை எது சந்தோஷப்படுத்துகிறது சொன்னா, தேவ ராஜ்யத்தினுடைய செய்தி கொண்டு போக வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்மால என்ன செய்ய முடியல, தேவராஜ்யத்தை குறித்து பேச முடியல, தேவராஜ்யத்தை ஜனங்களிடத்துல கொண்டு போக முடியல. வெட்கப்படுகிறான், தயங்குகிறான், பயப்படுகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க இப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பான். தேவன் எதிர்பார்க்கிறவைகள் சொல்லணும், கொண்டு போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க மார்க் 8:38 வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணம் ஒன்றுமில்லாதது, விபச்சாரம் நிறைந்தது, பாவம் உள்ள ஒரு சந்ததி. இந்த சந்ததியிலே என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை அவர் என்ன செய்வாராம், வரும் நாளிலே எப்படி வருவாராம், பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய். பாருங்க, ஆயிரமான தூதர்களோடு கூட அவர் இறங்கி வருகிற போது வெட்கப்படுவாராம். வெட்கப்பட்டு என்ன சொல்லுவாரு, உன்னெல்லாம் என் பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெட்கமா இருக்குன்னு. என்ன சொல்லுவாரு, ஆளுங்க சொல்றாங்கல்ல, உன்னை வளர்த்ததுக்கு 4 கழுதையை வளர்த்துருந்தா கூட என்ன செய்யும், உன்னை பெற்றதுக்கு வெட்கப்படுவாராம். உன்னை என் பிள்ளைன்னு சொல்ல எனக்கு வெட்கமா இருக்குது, உன்னை என் ஊழியக்காரன் சொல்ல வெட்கமா இருக்குது, உன்னை என் வேலைக்காரன் சொல்ல வெட்கமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்கள் குறித்து ஒன்றும் பேசாத போது, நீ வெட்கப்படுகிற போது அவர் சொல்லுகிறார், பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் வருகிற போது நம்மை குறித்து அவர் என்ன செய்வாரா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார், வெட்கப்படுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் வெளியரங்கமாகப்பட்டிருக்கிறது. அவருடைய வல்லமை தெரியும், அவருடைய அதிகாரம் தெரியும், அவருடைய மகத்துவம் தெரியும், ராஜரீக தேவனுடைய சகலவிதமான ஆளுகை நமக்கு தெரியும், அவருடைய மேன்மை தெரியும். எல்லாம் தெரிந்த தேவன் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கிட்டு சொன்னார், நான் உன் கூடவே இருப்பேன் என்றார். அவ்வளவு பெரிய தேவன் கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். ஆனா நம்ம என்ன செய்கிறோம், வெட்கப்படுகிறோம், பயப்படுகிறோம். பவுல் சொல்லுகிறான் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன்னு சொல்றான். ஆண்டவரை குறித்து பேசுகிறதுக்கு நான் வெட்கப்பட மாட்டேன். ஏன் சொன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் ஒரு பெரிய பலனை தரும், மீட்பை தரும், விடுதலையை தரும். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் பேசுவேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு மகிமையாக இன்றைக்கு தேவ பிள்ளைகள் பேசியாக வேண்டும். எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனை உதவிகள் செய்திருக்கிறார், எவ்வளவாய் தூக்கி எடுத்திருக்கிறார், எங்கிருந்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார், எத்தனை சிறைகளை உடைத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் இன்றைக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யாம் பெற்ற இன்பம் இல்ல நான் மாத்திரம் பெற்றா போதும், அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, யோவான் 4:28 வரைக்கும் சமாரிய ஸ்திரீ சொல்றா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், நீங்க வந்து பாருங்க, அவர் மேசியாதானா கிறிஸ்து தானா, வந்து என்ன செய்யுங்க. அவள் வாழ்க்கை, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு அநேகம் பேர் என்ன செய்தார்களா, அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் மேசியாவை அறிந்து கொண்டார்கள். ஒரு செய்தி சொல்லுகிறாள், அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துவை சந்திக்கிறார், கிறிஸ்து அவரோடு கூட பேசுகிறார், இடைப்படுகிறார், மாற்றம் அடைகிறார். அது சொல்லுகிறார், ஊருக்குள்ள போய் சொல்லுகிறார், ஒருவர் வந்தார், என்னோடு கூட பேசினார், அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன, இயேசுவை குறித்து பேச அவ வெட்கப்படல, அவள் வாழ்வை சாட்சியாய் சொல்ல அவ வெட்கப்படல. இயேசுவை எவ்வளவு பேர்கிட்ட கொண்டு போயிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட நாள் துவக்கி இன்றைக்கு வரைக்கும். எத்தனை பேருக்கு உங்களுடைய சாட்சி, எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரமிப்பை தந்து இயேசுவின் பக்கத்திலே அவர்களை எடுத்திருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவன் பாருங்க, ரொம்ப வாஞ்சை உள்ள தேவன், அவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற தேவன், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற தேவன்.